என் பிள்ளைகளே, என் வாழ்க்கை ஏன் மாறவில்லை? எவ்வளவு நாள் காத்திருக்க வேண்டும்? நான் பிரார்த்தனை செய்கிறேன், ஆனால் ஏன் பலனில்லை? என் பிள்ளைகளே, பிரார்த்தனை என்பது விதை, முயற்சி என்பது தண்ணீர், நம்பிக்கை என்பது சூரியன். இந்த மூன்றும் சேர்ந்தால்தான் வாழ்க்கை மலரும். ஆனால் இன்று நான் உங்களுக்கு ஒரு உண்மையை சொல்ல வருகிறேன். ஒரு கதையை கேளுங்கள். 2 பள்ளி மாணவிகள் இருந்தார்கள். இருவருக்கும் ஒரே கனவு, நான் டாக்டராக வேண்டும் என்று. இருவரும் என்னை நோக்கி கைகளை கூப்பி கேட்டார்கள், அம்மா, எங்களை வழிநடத்து. முதல் பெண் என்ன செய்தாள் தெரியுமா? அவள் தினமும் என்னை நினைத்து பிரார்த்தித்தாள். அதோடு புத்தகத்தை திரண்டாள், நேரம் ஒதுக்கினாள், திட்டம் போட்டாள், படிக்காததை படித்தாள், புரியாததை புரிந்து கொண்டாள். பள்ளித் தேர்வும் நீட் தேர்வும் எழுதியாள். அவள் முயன்ற ஒவ்வொரு நிமிடத்திலும் நான் அவளின் பக்கத்தில் நின்றேன். அவள் உழைத்தாள், நான் அவளின் மனதை அமைதியாக வைத்தேன். அவள் பயந்தாள், நான் தைரியமூட்டினேன். அவள் தடுமாறினாள், நான் தடைகளை அகற்றினேன். இன்று அவள் மருத்துவராக நிற்கிறாள். 2வது பெண், அவளும் தினமும் என்னை அழைத்தாள். அம்மா, நல்ல மார்க் வேண்டும் என்று கேட்டாள். ஆனால் படிக்கவில்லை, திட்டம் போடவில்லை, முயற்சி செய்யவில்லை. தேர்வு நாளில் மட்டும் அழுதாள். தோல்வி வந்தது. பிறகு என்னை பார்த்து கேட்டாள், அம்மா, நான் கேட்டேன், ஏன் கொடுக்கவில்லை? அப்போது நான் மெதுவாக சொன்னேன், என் மகளே, நான் உன் முயற்சிக்குத் துணை நிற்பேன். ஆனால் உன் பதிலாக உழைக்க மாட்டேன். நான் பாதையை சுத்தம் செய்வேன், ஆனால் நடக்க வேண்டியது நீதான். நான் கதவை திறப்பேன், ஆனால் உள்ளே செல்ல வேண்டியது நீதான். என் பிள்ளைகளே, பிரார்த்தனை செய், ஆனால் அதோடு ஒரு சிறிய முயற்சி சேர்த்து வை. முதலில் அமர்ந்து யோசி, உன் வாழ்க்கைக்கான ஒரு திட்டம் போடு. ஒரு சிறிய அடியை எடு. முதல் அடிதான் பயம் முறுத்தும், அதுதான் பெரியதாக தோன்றும். ஆனால் அந்த முதலடியை எடுத்தவுடன் நான் உன் கையை பிடித்து நடத்துவேன். பயம் வேண்டாம், சந்தேகம் வேண்டாம். நீ நல்ல வழியில் ஒரு முயற்சி தொடங்கு. மீதியை நான் பார்த்துக் கொள்கிறேன். நினைவில் வை, நம்பிக்கை கூட்டல் முயற்சி = ஆசீர்வாதம். இன்று தொடங்கு. நான் உன்னுடன் இருக்கிறேன். எப்போதும் உன் தாய்.